بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் சிவந்த தருணங்கள் என்கின்ற தொடர் தலைப்பின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம். அந்த பயணத்தில் எறும்புகள் வசிக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்றோம். அங்கிருந்த எறும்பு புற்றுக்கள் நெருப்பால் எரிக்கப்பட்டிருந்ததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் பார்த்தவுடன் அவர்கள் கோபம் கொண்டார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய முகம் சிவந்தது என்பதாக கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நெருப்பின் அதிபதியாகிய அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் நெருப்பை கொண்டு எந்த ஒரு உயிரினத்தையும் வேதனை செய்யக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, உயிரினங்களிலேயே மிகச்சிறப்பான வழிகாட்டுதல் கொண்ட ஒரு உயிரினம்தான் எறும்புகள். இந்த அளவிற்கு என்றால் உயிரினங்களிலே கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்று சொன்னால் எறும்புகளாகத்தான் இருக்கின்றது. சிறிய எறும்புகளாக இருந்தாலும் அது தன்னுடைய உணவை தேடுவதற்காக கூட்டை விட்டு அது தன்னுடைய புற்றுகளை விட்டு வெளியே செல்கின்றது. தன்னுடைய உணவை தேடுவதற்கு தன்னுடைய புற்றை விட்டு வெளியே செல்வது அதற்கு கட்டாய கடமையாக இருக்குகின்றது. எந்த அளவிற்கு என்றால் தன்னால் முடியாத அளவிற்கு கூடிய உணவை கூட, தங்களால் முடியாத அளவிற்கு தூக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய உணவை கூட அதால் சிரமப்பட்டு தூக்கி வருகின்றது. எவ்வளவு தூரம் சென்றாலும், எவ்வளவு தொலைவுகள் சென்றாலும், மேடு பள்ளங்கள் கடந்து தன்னுடைய உணவு எடுக்காமல் மீண்டும் தன்னுடைய கூட்டிற்கு எந்த ஒரு எறும்புகளும் வருவதில்லை. அது தன்னுடைய உணவை தேடி சென்றால் உணவு கிடைக்காமல் மீண்டும் கூட்டிற்கு வராது. இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இருக்குகின்றது. நம்முடைய மனிதர்கள் எந்த அளவிற்கு இருக்குகின்றார்கள், பெரும் சோம்பேறிகளாக இன்றைக்கு வாழ்நாட்களை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த எறும்புகளோ தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த உணவை எடுக்காமல் மீண்டும் தன்னுடைய கூட்டிற்கு வருவதில்லை. அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய கூட்டில் முளைக்கக்கூடிய விதைகளாக இருந்தால் அதை முளைக்க விடாமல் இரண்டாக அதை வெட்டி வைக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சேமித்து வைக்கக்கூடிய விதைகளில் தண்ணீர் ஈரப்பதம் பட்டு விடாமல் இருப்பதற்காக அந்த உணவுப் பொருட்களை காலை நேரங்களிலே வெயில்களில் காய வைக்கின்றது. இதன் மூலியமாக நாம் அந்த எறும்புகளிலிருந்து பல்வேறு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதே போன்று எறும்புகளுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்குகின்றது. தன்னுடைய கூட்டில் இருக்கக்கூடிய எறும்பு மற்றொரு கூட்டில் இருக்கக்கூடிய உணவை ஒருபோதும் கைப்பற்றுவதில்லை. அதே போன்று ஒரு கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு மற்றொரு கூட்டிற்கு சென்று வாழுவதும் இல்லை. இது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹு தாலா இந்த எறும்புகளை வைத்திருக்கின்றான். ஆதலால் தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரானிலே 27வது அத்தியாயத்தை அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான், சூரத்துன் நம்லு என்பதாக. அந்த சூரத்துன் நம்லு எதற்காக இறக்கப்பட்டது, அதன் பெயர் வர காரணம் என்ன என்பதை பார்த்தோம் என்றால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இந்த எறும்புகள் பேசிய உரையாடல்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொண்ட விஷயத்தை அல்லாஹு தாலா அந்த இடத்திலே பதிவு செய்கின்றான். ஒரு அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே பதிவு செய்கின்றான், ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படையினருடன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு தலைமை எறும்பு தன்னுடைய எறும்பு கூட்டத்தாரை அழைக்கின்றது. எறும்புகளே, நீங்கள் உங்களுடைய கூட்டிற்குள்ளாக செல்லுங்கள். சுலைமானுடைய படையினரும் உங்களை தெரியாமல் மிதித்து விடக்கூடும். ஆகையினால் நீங்கள் உங்களுடைய கூட்டிற்கு செல்லுங்கள் என்பதாக கூறும் பொழுது அந்த எறும்பு கூறுவதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செவியுறுக்குகின்றார்கள். செவியுற்றவுடன் அதை பார்த்து புன்னகை பூத்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலிருந்து பதிவு செய்கின்றான்.
சிந்தித்து பார்க்க வேண்டும். இதிலிருந்து நமக்கு பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஒரு தலைமை எறும்பு தான் மாத்திரம் தப்பித்தால் போதாது, தன்னுடைய கூட்டத்தாரையும் தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதாக அந்த இடத்தில் நின்று என்னுடைய எறும்பு கூட்டத்தாரே என்பதாக அழைக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த இடத்திலே எச்சரிக்கை செய்கின்றது, நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூட்டிற்கு உள்ளாக செல்லுங்கள் என்பதாக கூறுகின்றது. அதற்கான காரணத்தையும் அதே இடத்திலே கூறுகின்றது. சுலைமானுடைய படையினரும் உங்களை மிதித்து விடக்கூடும் என்பதாக கூறுகின்றது. இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையினரும் வேண்டுமென்றே மிதிப்பார்கள் என்பதாக அந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த எறும்பு அதே இடத்திலே கூறுகின்றது, அவர்கள் உங்களை தெரியாமல் மிதித்து விடக்கூடும், ஆகையினால் நீங்கள் உங்களுடைய கூட்டிற்கு செல்லுங்கள், அவர்கள் குற்றமற்ற படையினர் என்பதாக அந்த எறும்பு இந்த இடத்திலே நமக்கு பல்வேறு படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகையினால் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு படிப்பினையை மனிதர்கள் படித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். எறும்புகளிலிருந்து எவ்வளவு படிப்பினைகளை நாம் படித்து கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் மற்றொரு விஷயமும் நடக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலைக்காக தன்னுடைய படையினரை அழைக்குகின்றார்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம் வாருங்கள் என்பதாக. அந்த நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்குகின்றார்கள், ஒரு எறும்பு அதனுடைய முதுகு தரையில் பட்டவாறு கைகளை உயர்த்தியவாறு அது கேட்குகின்றது, யா அல்லாஹ், நாங்கள் உன்னை வணங்குகின்றோம், யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் உன்னுடைய படைப்புகள், யா அல்லாஹ், இந்த ஆதமுடைய மக்கள் செய்கின்ற தவறின் காரணமாக எங்களுக்கு மழையை நிறுத்தி விடாதே யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய மழையை நிறுத்த வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் இல்லை என்பதாக அந்த இடத்திலே பிரார்த்தனை செய்கின்றது. இதை பார்த்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய படையினருக்கு கூறுகின்றார்கள், நீங்கள் எல்லாம் திரும்பி செல்லுங்கள், வேறொரு படைப்பினங்கள் இதற்கு மழைக்காக பிரார்த்தனை செய்துவிட்டது, அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக மழையை இறக்குவான் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் மழைக்கான தொழுகைகளுக்கு நமக்கு சட்டம் தெரியும். மழைக்கான தொழுகைகளுக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்பதாக அழைப்பு விடுக்கப்படும். காரணம், அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்காக மழையை இறக்காவிட்டாலும் இந்த பிராணிகளுக்காகவும் செடி மரம் கொடிகளுக்காகவும் அல்லாஹ் தஆலா மலைகளை இறக்குகின்றான். அதனால்தான் இன்றைக்கு மலை தொழுகைக்காக நாம் பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய கால்நடைகளையும் எடுத்து கொண்டு வாருங்கள் என்பதாக இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த எறும்புகள் சாதாரண விஷயங்கள் அல்ல. ஒரு மனிதன் எப்படி ஒரு நகரத்தை அமைக்குகின்றானோ அதே போன்று தன்னுடைய புற்றுக்கு கீழாக பல்வேறு நகரங்களை இந்த எறும்புகள் அமைக்குகின்றது. இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள், ஒரு எறும்பு புற்றுக்கு கீழே பார்த்தோம் என்றால் பல்வேறு நகரங்களை அந்த எறும்புகள் அமைத்திருக்கின்றது. உணவுக்கென்று சில இடங்கள், தங்குவதற்கென்று சில இடங்கள், போக்குவரத்துக்கு என்பதாக சில இடங்கள் என்பதாக பல்வேறு ஒரு நகரத்தையே ஒரு புற்றுக்கு கீழாக அமைத்திருக்கின்றது என்பதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு நாமெல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, ஆனால் எறும்புகள் எப்படி நுண்ணறிவுடன் சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எறும்புகளினுடைய உடலிலிருந்து ஃபெர்மோன் என்கின்ற ஒரு வேதியியல் பொருள் உற்பத்தியாகின்றது. அதன் மூலியமாக எவ்வளவு தூரத்தில் உணவு இருந்தாலும் அது கண்டறிந்து கொள்ளும். அதே போன்று தன்னுடைய கூட்டில் இருக்கக்கூடிய எறும்புகளையும் அதன் மூலியமாக கண்டறிந்து கொள்கின்றது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று எறும்புகள் ஒரு காலம் பொய் சொல்லாது என்பதாக கூறுவார்கள். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ஒரு நாள் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மரத்திற்கு கீழாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு எறும்பு வந்தது. அந்த இடத்திலே ஒரு வெட்டுக்கிளியும் இறந்து கிடந்தது. அதனுடைய இறக்கைகளை பார்த்துவிட்டு அந்த எறும்பு தூக்குவதற்காக முயற்சி செய்தது. ஆனால் அந்த எறும்பால் அந்த ஒரு இறக்கையை ஒட்ட எறும்பால் தூக்க முடியவில்லை. ஆகையினால் அது மீண்டும் தன்னுடைய கூட்டிற்கு சென்றது. கூட்டிற்கு சென்று விட்டு சில எறும்புகளை அழைத்து வந்தது. அந்த நேரத்தில் அந்த இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அந்த இறக்கையை எடுத்துக்கொண்டேன், கையால் தூக்கி கொண்டேன். அந்த நேரத்தில் அந்த எறும்புகள் வந்து அந்த இடத்தை பார்த்தது. அந்த இடத்திலே அந்த இறக்கை இல்லாததனால்
அனைத்து எறும்புகளும் சென்று விட்டது, ஒரு எறும்பை தவிர. நான் நினைத்து கொண்டேன், முதலில் வந்த எறும்பு தான் இன்றும் நின்று கொண்டிருக்கின்றது என்பதாக நான் நினைத்து கொண்டேன். மீண்டும் அந்த ரெக்கையை கீழே போட்டேன். அதை பார்த்தவுடன் அது மீண்டும் தன்னுடைய கூட்டிற்கு சென்றது. மீண்டும் அந்த எறும்பு கூட்டத்தை அழைத்தது. ஆனால் முதல் தடவையை விட இரண்டாம் தடவை மிகவும் சொற்பமான எறும்புகளே வந்தது. அதற்குள்ளாக அந்த எறும்புகள் அந்த ரெக்கைக்கு தூக்குவதற்கு முன்பாக, நான் அந்த ரெக்கையை அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாக நான் அந்த ரெக்கையை எடுத்துக்கொண்டேன் என்பதாக இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் அந்த ரெக்கையை எடுத்தவுடன் மீண்டும் அந்த எறும்பு கூட்டம் வந்து பார்க்கின்றது. அந்த இடத்திலே ரெக்கை இல்லை. மீண்டும் அந்த எறும்புகள் எல்லாம் மீண்டும் சென்று விட்டது. முதல் எறும்பை தவிர அது மாத்திரம் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தது. மீண்டும் அந்த ரெக்கையை கீழே போட்டேன். உடனே அந்த எறும்பு மற்ற எறும்புகளை கூட்டி வருவதற்காக கூட்டிற்கு சென்றது. மீண்டும் வரும்பொழுது முதல் தடவை விடவும், இரண்டாவது தடவை விடவும், மூன்றாவது தடவை மிகவும் சொற்பமான எறும்புகளே வந்தது. இந்த தடவை நான் அந்த ரெக்கையை மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டேன். இதை பார்த்த அந்த எறும்புகள் அந்த இடத்தில் எந்த ஒரு ரெக்கையும் இல்லை என்பதாக அந்த எறும்பு கூட்டம் கவனித்து கொண்டு முதலில் அந்த எறும்பு கூட்டி வந்த அந்த எறும்பை அதே இடத்திலே துண்டு துண்டாக ஆக்கியது. இதை நான் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். உடனே என்னுடைய ஆசிரியர் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சென்றேன். ஆசிரியரே, இவ்வாறு நடந்தது என்பதாக கூறியவுடன் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கட்டும். இது போன்ற ஒரு செயலை இனிமேல் நீ செய்யாதே. இந்த எறும்புகளுக்கு தெரிந்திருக்கின்றது பொய் சொல்லக்கூடாது என்பதாக, எறும்புகள் தெரிந்திருக்கின்றது பொய் சொன்னால் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதாக, இவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயங்களை இந்த எறும்புகள் செய்கின்றது. இந்த ஆச்சரியமான விஷயங்களை செய்யக்கூடிய இந்த எறும்புகளை படைத்த அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆச்சரியமிக்கவன் என்பதாக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எறும்புகளையோ ஹுதுஹுது பறவைகளையோ தேனீகளையோ நீங்கள் ஒரு காலம் கொள்ளாதீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்படுகின்றது, ஒரு இறை தூதர் ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு மரத்திற்கு அடியிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு எறும்பு அந்த இறை தூதரை கடித்து விடுகின்றது. உடனே அந்த இறை தூதர் மக்களுக்கு ஒரு கட்டளை இட்டார்கள், இதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நீங்கள் அப்புறப்படுத்துங்கள் என்பதாக. அவர்கள் வைத்திருந்த அத்தனை பொருட்களையும் அந்த மரகத்திலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அங்கு ஒரு எறும்பு புற்றும் இருந்தது. அந்த எறும்பு புற்றிற்கு நெருப்பு மூட்டுமாறு அந்த இறைத்தூதர் கட்டளை இட்டார்கள். அதே போன்று அந்த மக்களும் நெருப்பை மூட்டினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இறைத்தூதருக்கு வஹியை இறக்கினான், நபியே, உங்களுக்கு கடித்ததோ ஒரு எறும்பு, ஆனால் நீங்கள் ஒரு கூட்டத்தையே அழித்து விட்டீர்கள், நெருப்பால் அழித்து விட்டீர்கள், இது எப்படி நியாயம் என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நம்மை சிறு சிறு பூச்சிகள் எந்த ஒரு தொல்லையும் செய்யாமல் சென்று கொண்டிருக்கும். ஆனால் நாம் அதை அடிக்குகின்றோம். அது மாத்திரமல்லாமல் அதனுடைய கூட்டுகளை, அதனுடைய புற்றுகளை உடைக்குகின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நாம் பல்வேறு படிப்பினைகளை இதன் மூலியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பூமியில் இருப்பவைகளின் மீது இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் தஆலா, வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா ஒரு காலம் இரக்கம் காட்ட மாட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான இரக்கமுடைய மக்களாக வாழ அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.